الدين النصيحة. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கண்மணியான காத்தமுல் அம்பியாஇ சையதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. தங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருந்தகைகளை, மரியாதைக்குரிய மஸ்ஜிதினுடைய இமாம் யாக்கூப் ஹசரத் அவர்களை, சிறப்பான இந்த ஆன்மீக மஜ்லிஸினுடைய துவக்க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி அழகான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற நமது பல்லாவரம் பகுதி மக்களுக்கு மிகவும் உளப்பூர்வமான தனிப்பெரும் அன்பிற்குரிய ஹசரத் பெருந்தகை ஆதம் சஃபியுல்லா ஹசரத் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இங்கே ஜிக்ர் மஜ்லிஸ், துஆ மஜ்லிஸ் என்றெல்லாம் இந்த பகுதி மக்கள் வாழ்வில் ஆன்மீக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, அடியார்களை அல்லாஹுவுடன் மானசீகமாக இணைப்பதற்கான ஒரு பெரும் ஏற்பாடாக இங்கே செய்யப்பட்டு, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா ஆரிஃப் பில்லா ஆஷிகுர் ரசூல் ஜலாலுத்தீன் ஹசரத் இப்லா அவர்களே, தவ்வல் அல்லாஹு உம்ரஹு மஅஸ்ஸஹதி வல் ஆஃபியதி வஸ்ஸலாமதி. வருகை தந்திருக்கிற கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, ஜமாத்தார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே அல்லாஹ்வினுடைய நசீப் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமது பகுதியில் இப்படி ஒரு ஆன்மீக திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுவது என்பது கிடைப்பதற்கு அரிய பெரும் பாக்கியம். அது அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இன்றிலிருந்து நடைபெறுகிற தொடர் ஒவ்வொரு மஜ்லிஸிலேயும் தவறாமல் நாம் ஒவ்வொருவர்களும் கலந்து கொள்வதோடு, நமக்கு தெரிந்த நமது பகுதியில் உள்ள நமக்கு பழக்கமான பல பேர்கள் இது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வதற்கு நாமும் அதற்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு பாக்கியமான திக்ருடைய மஜ்லிஸ்கள் பங்கெடுப்பது என்பது, ஒரு ஆன்மீக நல்ல அறிவுரைகளில் நம்மை ஈடுபடுத்துவது என்பது உண்மையில் காலத்தினுடைய தேவை. மிக வேகமாக உலகத்தினுடைய மோகத்தில், உலகத்தினுடைய ஆசையில், உலகத்தினுடைய ஈடுபாடுகளில் நாம் அதிகமாக மூழ்கி இருக்கிறோம். இப்படி ஒரு ஏமாற்றமான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில உண்மையான அல்லாஹ்வினுடைய திக்ர் நினைவுகள் நினைவுபடுத்தப்படுகிற இது போன்ற சபைகள் என்பதுதான் உண்மையில் பாக்கியமானது. அலா உனபிஹுக்கும் பிஹியாரிக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள், அல்லதீன இதா ரூஉ ذிக்ரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஜிக்ர் ஞாபகம் எங்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுமோ, யாரை பார்த்தால், எந்த சபைக்கு சென்றால், யாருடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ்வினுடைய ஜிக்ர் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அப்படி வருமானால்
அதுதான் உலகத்தில் ஆக சிறந்த சபை, சிறந்த மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அது போன்ற சபைகளில் சாலிஹீன்கள் உடன் பயன்படுத்துகிற சபைகள், இவர்கள் துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில ஒரு ஆன்மீக தஸவுஃபுனுடைய மஜ்லிஸ் துவங்குவதற்கு முன்னால ஒரு பரக்கத்தன் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் இந்த முதல் சபையில நான் ஒரு 8 விஷயங்களை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு செய்த மிக முக்கியமான நசீஹத், உபதேசம். அந்த 8 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனத்தோடு எடுத்து ஏற்று அதை பின்பற்றி வாழணும் என்பதற்காக இந்த உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். அந்த 8 விஷயங்களையும் வாழ்க்கையில ரொம்ப கவனத்தோடு நீங்க உங்க மனசுல ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். யார் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்? மிகச்சிறந்த சாலிகான மனிதர். அவர் ஒரு சிறந்த ஞானி, ஒரு பெரிய ஆலிம், மிகச்சிறந்த ஆலிம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவருடைய பெயர்ல ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கியிருக்கான். சூரா லுக்மான் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர்ல ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய அறிவு சுரங்கம் அவங்க. பஹருல் இல்ம், சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஞானபூர்வமாக இருக்கும். அவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் விலமதிக்க முடியாத வைரங்கள், சொத்துக்கள். மகனுக்கு, மகளுக்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, துன்யாவை பத்தி, மௌத்தை பத்தி, ஆகிரத்தை பத்தி அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற தகுந்த அவங்களுடைய மகனுக்கு அவர்கள் செய்த உபதேசங்கள் என்று தனி சாப்டர் இருக்குது. அதுல மிக முக்கியமாக ஒரு கட்டத்துல தங்களுடைய மகனுக்கு ஒரு 8 உபதேசங்களை செஞ்சாங்க. மகனே, வாழ்க்கையில நீ மிகச் சரியானவனாக வாழணும்னு சொன்னான். இந்த 8 விஷயங்களை நீ வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழுன்னு சொன்னாங்க. அதுல முதலாவதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, அந்த 8 விஷயங்கள்ல 4 விஷயங்கள் உன்னுடைய உடல் ரீதியான உறுப்பு சார்ந்தது. 4 விஷயங்கள் உன்னுடைய உறுப்பு சார்ந்தது. வாழ்க்கையில் அந்த 4 உறுப்பை நீ எப்பவுமே பாதுகாக்கணும். அந்த 4 உறுப்புகளை நீ பாதுகாத்துட்டன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் இருந்து ஒண்ணு நீ பாதுகாத்துக்கலாம். அந்த நசீபு நமக்கு எல்லாம் தருவாங்க. எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த இடத்துல பாதுகாக்கணுங்கிறது தெரியும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க முதல்ல, இதா குன்த ஃபிஸ் ஸலாத்தி ஃபஹ்ஃபஸ் கல்பக். முதல்ல சொன்னாங்க, தொழுகையில நீ தக்பீர் கட்டிட்டா உன் கல்ப, இதயத்தை பாதுகாத்துக்கோ. இதயத்தை முதல்ல கல்ப பாதுகாக்கணும். கல்பு பாதுகாக்கப்படுற இடமும் கல்புக்கு பயிற்சி பெறுகிற இடமும் எதுதான்? தொழுகைதான். தொழுகையில நீ முதல்ல தக்பீர் கட்டிட்டியா உன் கல்பனுடைய சிந்தனை தான் இருக்கணும். கல்பை பாதுகாக்கணும். கண்ட சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. கல்பு ரொம்ப முக்கியம். அது கல்புதான் திருடப்படும். தக்பீர் கட்டியதற்கு பின்னால முதல் திருடப்படுவது கல்புதான் திருடப்படும். கல்பு நீ பறி கொடுத்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னால உன்னுடைய தொழுகையே கிடையாது. முதல்ல ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொல்றாங்க ஹிஃபுல் கல்ப். இரண்டாவது, இதா குன்த ஃபீ பைத்தில் கைர், அடுத்தவர்களுடைய வீட்டுல நீ இருந்த போனன்னு சொன்னா ஃபஹ்ஃபஸ் ஐனை, உன் கண்ணை பாதுகாக்கணும். கண்ணு, அடுத்தவங்களுடைய வீட்டுல போன உன் கண்ணை பாதுகாக்க. ஹராமான பார்வைகள், ஹராமான விஷயங்கள் ரொம்ப கவனத்தோடு அதில் நீ கீழ். அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டினுடைய விருந்திற்கு வந்த சஹாபாக்கள் வீட்டு பொருட்கள் மேல பார்த்தாங்க. வீட்டுல உள்ள பொருளை லேசா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கணும். இதா துஈதும் ஃபத்குலு வ இதா தஇம்தும் ஃபன்தஷிரு. அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் நபி இல்லா யுதன லக்கும் இலா தஆமின். உணவுக்காக அழைக்கப்பட்டு நீங்கள் வந்தால், சாப்பிட்டீங்கன்னா
கைர நாதிரீன இனாகு, வீட்டினுடைய பொருட்கள் மீது பார்வை போகக்கூடாது. பார்வைகள் பாதுகாக்கப்படுகிற இடங்கள்ல மிக முக்கியமான இடம் அந்நிய வீடுகள். எல்லா இடத்திலையும் பாதுகாக்கணும். ஆனா மிக முக்கியமா கல்வையும் அப்படித்தான். எல்லா இடத்திலையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானி. ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதுல 1000 பொருள் இருக்கும், 1000 அர்த்தங்கள் இருக்கும். கல்வை எல்லா இடத்திலையும் தான் பாதுகாக்கணும். ஆனா கல்வு பாதுகாக்கிற பயிற்சி எங்க எடுக்கணும்? தொழுகையில எடுக்கணும்னு அர்த்தம். கண்ணை எல்லா இடத்துலையும் தான் பாதுகாக்கணும், வெளியே போற இடங்கிற எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா பயிற்சி எங்க எடுக்கணும்? அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போறோம், நண்பர்களுடைய வீட்டுக்கு போறோம், அந்நியர்களுடைய வீட்டுக்கு போறோம். போகிற இடங்கள்ல பார்வை ஹராமான பெண்ணின் மீது அல்ல, அந்நிய பெண்ணின் மீது அல்ல, ஒரு பொருளின் மீது கூட உங்க பார்வை என்ன செய்யக்கூடாது. குர்ஆன் பயிற்சி கொடுக்குது. வேற நாகரீன இனம், வீட்டுல உள்ள பர்னிச்சர் பொருட்கள் மேல கூட உங்க பார்வை போகக்கூடாது. பார்வைக்கான பயிற்சி அது. இதா குந்த ஃபி பைத்தில் கைர், மற்றவர்களுடைய வீட்டிற்கு மகனே நீ போனா பார்வையை பாதுகாத்து. பார்வைதான் சாதாரணமாக நினைக்கிறோம், ஒரு பார்வைதான் நாம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு பார்வை வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகளை ஏற்படுது, எத்தனையோ பிரச்சனைகளை. நம்முடைய உள்ளங்கள்ல வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமான மருந்துகள் நுழையிற இடம் கண்ணுதான் எழுதுறாங்க. உள்ள போகிற நப்சுக்கு, ஷைத்தானுக்கு, எல்லாத்துக்கும் தீனி கொடுக்கிறதுனுடைய வழி என்ன? பார்வைதான். அங்க அடைச்சா மட்டும்தான் நம்ம மற்ற எல்லா உறுப்புகளையும் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவதாக சொன்னாங்க, இதா குந்த ஃபீ பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில சமூகத்துல நீ இருந்தால் ஃபஹ்ஃபஸ் லிசானக, உன் நாவை நீ பேணிக்கும். 4 பேருக்கு மத்தியில இருக்கும்போது, மக்களுக்கு மத்தியில இருக்கும்போது, ஊர்ல வெளியில இருக்கும்போது, நண்பர்களோடு இருக்கும்போது நாவு பேணப்படும். ஹிஃபுதுல் லிசான், நாவுனால் வரக்கூடிய ஆபத்து. ஒரு வார்த்தை அது வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். வார்த்தைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வார்த்தைங்கிறது வாழ்க்கையில, நாவுனால் வாழ்க்கையில அனுபவிச்சவங்க கஷ்டத்தால் எத்தனையோ விரும்பி சொல்றோமோ விரும்பாம சொல்றோமோ, சில வார்த்தைகள் நமக்கு எஜமானங்கள் ஆயிடும். சில வார்த்தைகள் அல் பலாஉ முஅக்கலுல் மன்திக், பேசுற வார்த்தையை வச்சு பல நேரங்கள்ல சோதனைகள் வந்துடும் என்று அரபுல பல மொழி உண்டு. வார்த்தைகளை பேணணும். அந்நிய பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான வழிக்கு அழைக்கிற பொழுது, அதை மிரட்டிய பொழுது குர்ஆன் சொல்லுது, சுலைஹா உங்களை தப்பான வழிக்கு கூப்பிட, அதுக்கு நீங்க ஒழுங்கா பணிந்து கொடுக்கலன்னு சொன்னா நீங்க பெரிய நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்டிருவீங்கன்னு சொல்லி சில பெண்கள் மிரட்டினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொன்னாங்களா, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, எந்த விபச்சாரத்திற்கு அவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அந்த பாவத்தை செய்யறதை விட எனக்கு ஜெயில் மேலானது அப்படின்னு சொன்னார். ஜெயில் மேலானது, ஜெயில் பிரியமானது. அவர் அந்த வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்லியிருக்க கூடாது. நான் பாதுகாப்பு தேடுறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கணும். நீங்க செய்யற இந்த தப்பு செய்யறத விட ஜெயில போட்டாலும் எனக்கு பரவாயில்லை. சில நேரங்கள் அப்படி சொல்லுவாங்களா, அதுக்கு பரவாயில்லை, நான் அதுக்கு இப்படியே செஞ்சுட்டு போவேன், அப்படியே செஞ்சுட்டு போவேன். இந்த மாதிரி சில வார்த்தைகள் நம்ம வேணும்னு பயன்படுத்த மாட்டோம், சொல்லணும்னு பயன்படுத்த மாட்டோம். அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவோம், ஆனா அல்லாஹ் பிடிச்சிடும். அந்த வார்த்தையை அல்லாஹ் பிடிப்பான். அந்த ஒரு வார்த்தைக்காண்டியே 7 வருஷம் ஜெயில இருந்தான். ஒரு வார்த்தை தான் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல நாம பயன்படுத்துற வார்த்தை இருக்குது பாருங்க, அது நம்மளுக்கு பல நேரங்கள்ல பெரிய சோதனைகளுக்கு காரணமாயிடும். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாவுகள்ல ரொம்ப சரியாக கவனமாக இருக்க வேண்டும். எப்ப? பொது சபையில போய் உட்காருகிற பொழுது, 4 பேருக்கு மத்தியில உட்காருங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிட்டு வந்துடக்கூடாது. 4வதா சொன்னாங்க, இதா குந்த ஃபி தஆமி ஃபஹ்ஃபஸ் பத்னக, சாப்பிடுவதற்கு உணவுக்கு முன்னால உட்கார்ந்தால் உன் வயிற்றை பாதுகாத்து. வயிறுங்கிறது அது குப்பை தொட்டி அல்ல. அது நிறைய நோய்களுக்கான காரணம் அதுதான். அது நிறைய நோய்களுக்கான காரணம் வயிறு தான். அங்கிருந்துதான் நோய்கள் உருவாகிறது. அதனால நீ அது விஷயத்துல ஹலால பேணிக்கோ, ஹலாலான உணவான் பார்த்துக்கோ, அளவான முறையில சாப்பிட்டுக்கோ, தேவை இருக்கும்போது. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்
உடல் ரீதியாக உடலுக்கு 4 விஷயங்களை சொன்னாங்க, உள்ளத்துக்கு 4 சொல்றாங்க. 8 உபதேசங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உடல் உறுப்புகளில் நீங்கள் பேண வேண்டியது இதயத்தை பேணுங்கள், கண்ணை பேணுங்கள், நாவை பேணுங்கள், வயிற்றை பேணுங்கள் என்று சொன்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. 2 விஷயங்களை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, மறந்துருங்க. 2 விஷயங்களை மறந்துருங்க. 2 விஷயத்தை எப்பவுமே மறக்க கூடாது. இதயத்துல கல்புல 2 விஷயங்கள் எப்பவுமே மறந்துடும், அது நினைவு இருக்கக்கூடாது. 2 விஷயங்கள் எப்பவுமே மறக்கவே கூடாது. மறக்க வேண்டிய 2 விஷயம் என்ன? இஹ்சானுக்க இலல் கைர், அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உபகாரம் செய்திருந்தால் அதை நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தவங்களுக்கு நீங்க உபகாரம் செஞ்சிருப்பீங்க, ஏதாவது உதவி செஞ்சிருப்பீங்க, இத மனசுல எப்பவுமே நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது, அதை மறந்துருங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்திருந்தால், அடுத்தவர்களா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான். உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை தருவான், நீங்க பொறுமையா இருந்ததுக்காக. அதையும் மறந்துருங்க. வாழ்க்கையில 2 விஷயங்களை மறக்கணும் என்று சொன்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலையும் மறக்கவே கூடாத 2 விஷயங்கள் என்று சொன்னார். அந்த 2 விஷயங்களை தான் நம்ம இந்த மஜ்லிஸின் வழியாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில முதல் கட்டமாக நம்ம அமல் செய்யணும். இந்த 8 விஷயங்கள்ல இந்த பயிற்சிகள் எல்லாமே எதுல இருக்குது? இந்த கடைசி நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள்ல தான் இருக்குது. கண்ணை பேண முடியும், கல்ப பேண முடியும், வயிற்றை பேண முடியும், நாம பேண முடியும். அடுத்தவர்களுக்கு நாம் செய்த உபகாரத்தையும் அடுத்தவர்கள் நமக்கு செய்த துன்பத்தையும் நம்மால் மறக்க முடியும். இது அத்துணையும் நாம் பயிற்சி பெற வேண்டுமானால் இந்த பயிற்சிக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கடைசியாக வாழ்க்கையில் நீ 2 விஷயத்தை எப்பொழுதும் நீ மறக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இது அத்தனையும் உனக்கான பயிற்சியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது என்ன 2 விஷயம்? ஸிக்ருல்லாஹ், ஸிக்ருல் மௌத். வாழ்க்கையில எப்பவுமே மறக்கவே கூடாத 2 விஷயம். ஒன்று ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ர், அல்லாஹ்வினுடைய நினைவு. ரப்ப எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் ஸிக்ருக்கு மட்டும் வாழ்க்கையில எப்பவுமே தடையே இல்லைங்க. ஏதாவது ஸிக்ருக்கு அல்லாஹ் ஒழு செஞ்சாதான் ஸிக்ர் செய்யணும் அப்படி இருக்குதா? ஜனாபத்தா இருக்கிறார் ஒருத்தர், குர்ஆன் ஓதக்கூடாத சில நேரங்கள் இருக்கிறது, தொழுகக்கூடாத சில நேரங்கள் இருக்கிறது, தொழக்கூடாத. ஆனா ஸிக்ரை பொறுத்த வரைக்கும் ஸிக்ருக்கு எந்த தடையும் இல்லை. ரப்புடைய நினைவு தடைபட்டிருக்கிற நேரம் என்பது பைத்துல் கலாவுக்கு போற நேரம் மட்டும்தான். அதனால தான் வெளியே வரும்போது குஃப்ரானக யா அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறேன், என்ன இந்த பாவமா செஞ்சுட்டு வரோம், மன்னிப்பேன். எல்லா நேரத்திலையும் உன்னுடைய திக்ர்ல இருக்கிறேன்னா, திக்ர் கொஞ்ச நேரம் தடைபட்டு போச்சே அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். வாழ்க்கையில ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் எப்பொழுதுமே அதை விட்டும் விலகி இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும், காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் தூக்கத்திலேயும் அல்லாஹ்வுடைய நினைவு. ஷேக் அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த இளைஞர். லாமா ஜுல்ஃபிகார் தங்களுடைய கிதாபுல ஒரு செய்தி எழுதுவாங்க, ஃபதுகுருனி அஸ்குருக்கும், என்ன திக்ர் செய்யுங்க உங்களை திக்ர் செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றானே, அதுக்கான விளக்கங்களை கிட்டத்தட்ட ஒரு 6-8 விளக்கங்களை அவங்க அதுல சொல்லுவாங்க தங்களுடைய கிதாபுல. என்ன நினைச்சுக்கங்க நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 8-9 விளக்கங்கள். அல்லாஹ் நம்ம திக்ர் செஞ்சு அல்லாஹ் நம்மள திக்ர் செய்யறான், அதுக்கு என்ன விளக்கம்? நான் 2 விளக்கத்தை மட்டும் அவங்க சொன்ன விளக்கத்தை சொல்றேன். முதலாவது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு செய்தியை சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அல்லாமா ஷேக் அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த இறைநேசர் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க நீண்ட காலங்களாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன யா அல்லாஹ், என்னோடு சொர்க்கத்துல இருக்கிறவர் என் தோழர் யார், அவங்களை எனக்கு காட்டு. என்னோடு சொர்க்கத்துல இருக்கிற தோழர் யார்? பல நாட்களாக துவா. ஒரு நாள் கனவுல அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த பெண்ணு தான் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய. அந்த பெண்ணை இவர் பார்க்கிறாரு, கனவுல பார்த்துட்டு அந்த பெண்ணை தேடி போறாரு.
அந்த இடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஒரு காடு, ஒரு வனாந்தரம். அதை போற போய் தேடி பிடிச்சிட்டாரு. அந்த பெண்ணு பார்த்தா ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அம்மா ஒரு கொட்டையில உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆடு தானா மேயுது. ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த ஆட்டு தாண்டி ஒரு கல்லுல ஓனாய் உட்கார்ந்து இருக்குது. ஓனாயினுடைய பார்வையில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான காட்சி. எங்கேயாவது ஓனாய் ஆட்டை பாதுகாக்குமா? அப்படி ஒரு காட்சி அவர் பார்த்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன. அந்த அம்மா நின்று தோந்துட்டு இருக்கிறது பாட்டுக்குது. இவர் பார்க்கிறாரு, ஓனாய் கவனத்தோடு பார்க்குது. ஓனாயினுடைய பார்வையிலிருந்து பயந்த ஆடுகள் ஒரே இடத்துல மேய்ந்து கொண்டே இருக்கிறார் அதனுடைய கட்டுப்பாடுல. இவர் போய் அந்த அம்மாவுக்கு பின்னால பக்கத்துல போய் உட்கார்ந்து அந்த அம்மா சலாம் வாங்கின உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, நம்ம சந்திக்கிற இடம் இது இல்லையா, சொர்க்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கவே இல்லை. பின்னால இவர் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த அம்மா சலாம் வாங்கினவங்க சொல்லுச்சு, நாம சந்திக்கிற இடம் இது இல்லையே, அது சொர்க்கம் இல்லவா? சொர்க்கத்துல இல்ல இல்ல ரப்புட்ட நான் நிறைய துவா கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காட்சி. ஓனாய் இப்படி ஆடுகளை மேய்க்கிறது. நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அல்லாஹுவுக்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்பை நம்ம சரி பண்ணிட்டேன்னு சொன்னா, மஹ்லூக்குகளான மற்றவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவை அல்லாஹ் சரி பண்ணிடுவாங்க. காலுக்கும் மஹ்லூக்குக்குமான உறவை நம்ம சரி பண்ணிட்டோன்னு வைங்க, மஹ்லூக்குகளுக்கு உள்ள உறவை அல்லாஹ் சரி பண்ணிடுவான். அந்த அம்மா சொன்ன பெரிய தத்துவம், ஃபத்குரூனி அஸ்குருக்கும்ங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். நீங்க என்ன திக்ர் செஞ்சா நான் உங்களை திக்ர் செய்வேன்னு என்ன அர்த்தம்? நீங்க என் பக்கம் உள்ள உறவுகளை நீங்க சரியாக இஸ்லாஹ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற உங்க மனைவி, உங்க மக்கள், உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்களை சுத்தி வாழுகிற சமூகம், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஹயவானாத்துகள், ஜமாதாத்துகள், நபாதாத்துகள், எல்லா உறவுகளும் சரியாயிடும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சோம்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய விளைவை எங்க மனைவிட்டையோ மக்கள்கிட்டையோ நாங்க அதனுடைய முரண்டு பிடிக்கிறத பார்ப்போம். அந்த உறவுகள்ல ஏதாவது கீறல் விழுந்துருச்சுன்னா, எங்க ரப்புடன் உள்ள உறவுகள்ல கீறல் விழுந்துட்டா அதன் பாதிப்புகள் எனக்கு என் மனைவி என் சொல்ல கேட்க மாட்டா, என் மக்கள் என் சொல்ல கேட்க மாட்டாங்க, சமூகத்துல எனக்கு பிடிக்காத வெறுக்கிறது நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த உறவை நான் என்ன செய்யல. அது குறுக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, திக்ருல்லா எல்லா நேரத்திலையும் அந்த சிந்தனைகள் இருக்கணும், எல்லா நேரத்திலையும் அதை கவனப்படுத்தணும் என்பதற்கு இதுதான். எல்லா நேரங்களும் ரப்பருடைய திக்ர் நம்ம சரி பண்ணிட்டேன்னு வைங்க. சஹாபாக்களுக்கு எப்படி அவ்வளவு துணிச்சல் வந்துச்சு, எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு. நைல் நதி ஓடலன்னு சொன்னா உபரவியுல்லா கடிதம் எழுதி நைல் நதியில நான் சொன்னேன்னு சொல்லுங்க, நைல் நதி ஓடுங்கிறாங்க. ஓடுச்சா இல்லையா? நீ இஷ்டப்படி ஓடுனா ஓட வேண்டாம், அல்லாஹ் தான் உன்னை ஓட வைக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கிற, நீ ஓடணுங்கிறாங்க. நைல் நதி ஓடுச்சா இல்லையா? பூமி நிலநடுக்கம், அசாவை வச்சு பூமியை தட்டுறாங்க உபரவியுல்லா. நாங்கள் நபியினுடைய சஹாபாக்கள் இருக்கிறோம் உன் பூமியில, இனி ஒரு தடவை நீ அசையக்கூடாதுன்னு சொல்றாங்க. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டுல சஹாபாக்களோட தனியாக மாட்டிக்கொண்ட பொழுது முன்னால ஒரு சிங்கம் நிக்குது. என்ன சொன்னாங்க? ஆனா மௌலா ரசூலுல்லாஹ், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காதிம், நபியினுடைய சஹாபி. அது முன்னால போது வழிகாட்டுது, ஒரு பின்னால கடைசி சஹாபாக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டு போச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமானது? அல்லாஹுடன் உள்ள உறவையும் திக்ரையும் சரி பண்ணிட்டாங்க. எல்லா நேரத்திலையும் ரப்பனுடைய தொடர்புல இருக்கிறாங்க, ரப்பனுடைய சிந்தனையில இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்கிறாங்க. மஹ்லூக்குகள் யாரும் ஒண்ணு செய்ய முடியல. மஹ்லூக்குகள் யாரும் ஒண்ணு செய்ய. நெருப்புக்குள்ள இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதுதானே ஓதுனாங்க. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த தஸ்பீஹ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, வாழ்நாள்ல எப்ப சந்தோஷமா இருந்தீங்க? நெருப்புல இருந்த அந்த 40 நாள் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வாழ்நாள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்போ? நெருப்புல இருந்தப்போ. ஏன்? நெருப்பு, கத்தி, இஸ்மாயில், காரணங்கள் எல்லாம் தோற்று போகும். ஏன்? நாம அல்லாஹுடன் உள்ள உறவை சரி பண்ணிட்டா, அல்லாஹுடன் உள்ள திக்ர்ல எப்பவுமே நமக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு வைங்க,
ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் என்பதற்கு இதுதான் அர்த்தம். என்ன திக்ர் செய்யுங்க, உங்களை நான் திக்ர் செய்யறேன். என்ன அர்த்தம்? நமதுல் ஃபிகார் சொல்கிற முதல் கருத்து இதுதான். ரப்புனுடன் உள்ள உறவை நீங்கள் சரி செய்யுங்கள். இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகலன்னு சொன்னா இந்த ஃபஜ்ர் தொழுகலங்கிறதுடைய விளைவு உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல தெரியலாம், மனைவிட்ட தெரியலாம், மக்கள்கிட்ட தெரியலாம், நண்பர்கள்ட்ட தெரியலாம், சமூகத்துல தெரியலாம். அதை பார்க்க தெரியணும் முதல்ல நீங்க. நம்ம காரணங்கள் என்ன தேடவும் தெரியுமா? இதனாலதான் அப்படி ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் தொழுகலையே, இன்னைக்கு நான் சுன்னத் தொழுகலையே, இன்னைக்கு நான் தஹஜ்ஜுதை விட்டுட்டேனே, இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டேனே, இன்னைக்கு நான் அந்த நஃபில விட்டேனே, அதனால இப்படி நடக்குது என்று பார்க்க தவறுகிறோம். இதுதான் ஃபஸ்குருனி. அல்லாஹ்வுடன் உள்ள zikr வாழ்க்கையில எந்த நேரத்திலேயும், எந்த நேரம் அந்த zikr ஜாரியாக ஆக்குறதுக்கு தான், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இது போன்ற மஜ்லிஸ், இது போன்ற ஷேகுமார்கள் அவர்கள் மூலமாக அவங்களுடைய ஃபைலான வச்சு, அவங்களுடைய பரக்காத்துகளை வச்சு ஒரு அமல்களை நம்ம ஆரம்பிக்கிற பொழுது, அவங்களோடு சேர்ந்து நம்ம ஒரு அமல்களை செய்யும் போது, நம்ம தனியாக திக்ர் செய்யறதை விட கூட்டாக திக்ர் செய்யும் போது ஏற்படுகிற திக்ருக்குன்னு இருக்கிற சில பயிற்சிகள் இருக்கு, சில ஃபைலான்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அந்த திக்ருடைய ரூஹானியத்தை அதுல கிடைக்கும். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா, பக்தாதினுடைய மிகச்சிறந்த ஆலிம் பெருந்தகை, பக்தாதுல மிகச்சிறந்த ஆலிமாக இருந்தவங்க. இன்னைக்கு இஸ்லாமிய உலகத்துல உலகமே அஹ்மது ரஹ்மத்துல்லான்னா அவங்க தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அஹ்மது ரஹ்மத்துல்லா அவங்க பாடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா வெளியூருக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போனாங்க, இஷாவுடைய வக்து, உடனே போய் ஜமாத் அட்டன் பண்றாங்க. அன்னைக்கு வேற முடிச்சிட்டு வெளியூருக்கு தங்கிட்டு மறுநாள் போகணும், வேற ஒரு வேலையா வந்தவங்க பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ மோதினார் வந்தாரு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லான்னு அவருக்கு தெரியாது. வந்து அஹ்மது ரஹ்மத்துல்லா வந்து என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல் மூட போற, வெளியே போங்கன்னு சொன்னாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, நான் வெளியூருக்கு போகணும், முசாஃபிரா இருக்கிறேன், இந்த ராத்திரி மட்டும் கொஞ்சம் தங்கிக்கிறேன்னு. இல்ல அதெல்லாம் யாருக்கும் அலோடு கிடையாது, யாரையும் அனுமதிக்க மாட்டோம், வெளியே போங்கன்னு பள்ளிவாசல்ல வெளிப்பள்ளி உள்பள்ளியை பூட்டிட்டு போயிட்டார் அவர். கொஞ்ச நேரம் கழிச்சு அஹ்மது ரஹ்மத்துல்லா வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க வெளிப்பள்ளியில. திரும்ப வந்தார், வந்து பள்ளிவாசலை பூட்ட போன, வெளியே போன்னு சொல்லி சொன்னார். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா மறுபடியும் பள்ளிவாசலை விட்டு வெளியே போய் படிக்கட்டுல வாசல்ல செருப்பு போடுற இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் பள்ளிவாசலை பூட்டிட்டு மறுபடியும் வெளியே வந்தார். நான் அப்பவே சொல்லலையா அவன் வெளியே போன்னு சொல்லிட்டு, இன்னும் இங்க உட்கார்ந்துருக்கான், வெளிக்கேட்ட பூட்ட போறேன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அஹ்மது ரஹ்மத்துல்லா தன்னை யாருன்னே சொல்லல. ஒரு மிகச்சிறந்த இமாம், உலகமே பார்க்க ஆசைப்படுகிற இமாம். அவர் இறந்த பொழுது பகதாது முழுக்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மௌத்து விழுந்த மாதிரி பகதாது முழுக்க அவங்க அந்த மௌத்தை துக்கமாக எடுத்தாங்க. அவங்களுடைய ஜனாசால கலந்துகிட்டவங்க 25 லட்சம் பேர்னு இருக்கு. இதுவரைக்கும் உலகத்துல அப்படி ஒரு ஜனாசால 25 லட்சம் பேர் கலந்துகிட்ட ஒரு ஜனாசா கிடையவே. அந்த காலகட்டத்திலேயே 25 லட்சம் பேர் ஜனாசால கலந்து. ரஹ்மத்துல்லாஹ் 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ண மிகச்சிறந்த ஆஃபிதுல் ஹதீஸ். அவங்க போய் வெளியே போய் வாசல்ல செருப்பு ஓடுற இடத்துல உட்கார்ந்து அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் கடைசி அந்த ஆளு அஹ்மது ரஹ்மத்துல்லாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே கொண்டு வந்து தள்ளி விட்டு பள்ளியாசல் கதவு கூடிட்டு வெளியே போய் நிக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஏத்தமா ஒரு ரொட்டி கடை. உடனே அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவங்க போனாங்க. அங்க போய் மாஸ்டர் மாவு குழைச்சி ரொட்டி போட்டுக்கிட்டே இருக்கிற கேட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி நான் தங்கணும், தங்குறதுக்கு இடம் இல்லை, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வசதி இல்லையே, அதனால நான் தங்கிக்கிறட்டுமா அவங்க ஹோட்டல்? தங்குறதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் இந்த ரொட்டி போடுறது, ரொட்டி பண்றது இதெல்லாம் சத்தமா இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், பரவாயில்லையா? இல்ல அது பரவாயில்லைன்னு சொன்னாலும் சரி இந்த ஓரத்துல வேணா படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லிட்டாரு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அங்க படுத்திருந்து அந்த மாஸ்டரையே பாக்குறாங்க. அவர் மாவு குழைக்கிறாரு, கை வேலை செய்து நாவுல திக்குது, எல்லாம் ரொட்டி போடுறாரு, ரொட்டி எல்லாமே பண்றாரு, ஆனா நாவு மட்டும் சிக்கல்ல இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வித்தியாசமா பார்த்தேன். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட மனுஷன் ராத்திரி நேரம் மாஸ்டர் மாவு குழைக்கிறாரு, ரொட்டி சொல்றாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா நாவுல திக்கல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அந்த திக்கர் தடப்படும். கேட்டாங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல நான் திக்கர் எப்பவுமே என் பழக்கம் அதுதான், நான் பழக்கமாவே ஆக்கிட்டேன், நாவுல திக்கர் இல்லாத நேரங்கள் கிடையாது, எப்பவுமே திக்கர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.
அப்படியானால் நீங்க அல்லாஹுடன் இவ்வளவு பெரிய தொடர்புகள் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ஜிக்ருனுடைய அற்புதமான பலன்களை நீங்க அடைஞ்சிருப்பீங்களே. அப்படி எந்த பலன் அடைஞ்சீங்களான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில இப்படி ஜிக்ர் செய்யற நீங்க அதனுடைய பலன்களை அடைஞ்சீங்களா? ஜிக்ருக்குன்னு பயன்பாடுகள் இருக்கு. இல்லா சத்தமைங்கள் குழு இதயங்களுக்கு அமைதி தருவது. குர்ஆன் பல நேரங்கள்ல தொழுகை எதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், வாக்கமிஸ்ஸலாத்தல் லிஸ்க்ரி, என் ஜிக்ரை நீங்க எப்பவுமே இருக்கிறதுக்கு தான் தொழுகையை நிலைநாட்டுங்கிறாங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை தடுக்கும் சொல்லிட்டு வல ஸிக்ருல்லாஹி அக்பர் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய ஜிக்ர் தான் எல்லாத்தை விட பெருசுங்கிறாங்க. அப்ப அதனுடைய பலனை நீங்க ஏதாவது அடைஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஆமா. என்ன பலன்? நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்ட எந்த துஆவையும் அல்லாஹ் கபூலாக்காமல் இருந்தார். இது ஜிக்ருனுடைய பலன் சொல்றார். அல்லாஹ்வுட்ட ஜிக்ரு, அல்லாஹ்வுடன் தொடர்புல இருக்கிற ஜிக்ருடைய ஒரு தடவை கூட என் துஆ கபூலாகாம இருந்ததே இல்லை. ஆனா ஒரே ஒரு துஆ, இல்லா அன் அரா அஹ்மத் இப்னு ஹம்பல், ஒரு துஆ மட்டும் கபூல் ஆகல, இன்ஷா அல்லாஹ் கபூல் ஆகும். உலகமே பெரிய இமாமுன்னு சொல்ற அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் வாழ்நாள் ஒரு தடவையா பார்த்துட்டு மௌத்தாகும்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அந்த துஆ மட்டும் கபூல் ஆகலங்க. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய ஜிக்ருக்கு கொடுத்த பெரிய பலன், அஹ்மத் இப்னு ஹம்பல் அல்லாஹ் கூட்டு வரலப்பா, கழுத்தை பிடிச்சு உன் கடையில கொண்டு வந்து தள்ளி இருக்கிறான். கழுத்து பிடிச்சு கடையில கொண்டு வந்து தள்ளி இருக்கிறான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஜிக்ர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. பெருமக்கள், நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஜிக்ருடன் தான் நம்முடைய வாழ்க்கை கலியணும் தொடரும். ஒரு பெரிய மிகச்சிறந்த ஆளி தன்னுடைய வாழ்க்கையில தான் மௌத்தா போகும்போது அவர் சொல்லுவார், தன்னுடைய மௌத்தா போகும்போது நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற விஷயம் இதுதான், யா அல்லாஹ் மஸ்ஜிதுல வச்சு எனக்கு மௌத்து வரணும், நல்லவர்களை பார்த்த நிலையில எனக்கு மௌத்து வரணும். வாழ்க்கையில அந்த நேரம், மரணத்தினுடைய நேரம், உமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அன் அஸ்குரஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஷைத்தானுடைய வேலையே என்னன்னா ஜிக்ரை மறக்க வைக்கிறது தான். உமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அன் அஸ்குரஹு, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஷைத்தான் தான் அதை மறக்க வச்சான். அல்லாஹ்வுடைய நினைவை ஜிக்ரை மறக்க வைக்கிறது நிச்சயம் ஷைத்தான் தான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹுடைய கடைசி காலகட்டம், சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து மகனார் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் இப்படி தலையாட்டுறாங்க, கலிமா சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. உடனே மயக்கமானாங்க. திரும்ப அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் மயக்கம் தெரிஞ்ச உடனே, ஏன் இப்படி நான் கலிமா சொன்ன பொழுது இப்படி ஏன் நீங்க தலையாட்டு? அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் அதை மறக்கவே இல்லை, கலிமாவை நான் மறக்கல, மறந்தாத்தானே ஞாபகப்படுத்துவதற்கு. என் பக்கத்துல ஷைத்தான் இருந்து எனக்கு அந்த ஜிக்ர கலிமாவை அதை மாத்துறதுக்கு அவன் பெரிய முயற்சி பண்ணுனா, அதுக்காக எனக்கு இந்த சட்டத்துக்கு பத்துவா கொடுங்க, அந்த சட்டத்துக்கு பத்துவா கொடுங்கன்னு நிறைய என்ன குழப்பினான். நான் இந்த நேரத்துல பத்துவாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு தான் நான் தலையாட்டினேன். வாழ்நாளினுடைய அந்த கடைசி நேரத்திலையும் கூட அவன் ஜிக்ர மனுஷனுடைய வாழ்க்கையில் அதுல இருந்து தடை செய்யறதுக்கு தான் அவன் போராடுவான். ஷைத்தானுடைய முயற்சிகள் எல்லாமே மனிதர்களுடைய உள்ள ஜிக்ர தடை பண்றதுக்கு தான். இமாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ரெண்டு விஷயங்களை எப்பவுமே மறக்க கூடாது. ரெண்டு விஷயங்களை எப்பவுமே மறக்காதீங்க. ஒண்ணு ஜிக்ருல்லா, அல்லாஹ்வினுடைய ஜிக்ர். இந்த ஜிக்ர் வாழ்க்கையில் தொடர்ந்து நமக்கு நடக்கணும்னா அதுக்கு பின்னால இருக்கிற ஜிக்ருல் மௌத், மரணத்தினுடைய சிந்தனை எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. மௌத்தினுடைய ஞாபகம் நமக்கு இருக்க இருக்கத்தான் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நமக்கு நினைச்சு. அல்லாஹ் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்ந்தது. ஒரு பெரிய ஞானியினுடைய வார்த்தை இது. அப்ப மரண சிந்தனையை நீங்க அதிகமாக்கத்தான் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்யணும். ஜிக்ர் மஜ்லிஸுக்கு வரணும், காலையில ஜிக்ர் செய்யணும், மாலையில ஜிக்ர் செய்யணும். இந்த எண்ணங்கள் ஜாக்கிரீன்களோடு இருக்கணும். வலாத்தக்கும் மினல் காஃபிலீன் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி
காலை மாலை அல்லாஹ்வை திக்ர் செய்யற கூட்டத்துடன் நபியே நீங்கள் இருங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், உங்களுடைய பார்வையை துன்யாவினுடைய கவனத்தின் பக்கம் திருப்பிட வேண்டாம் என்று சொல்லுவான். என்ன அர்த்தம்? துன்யா மேல உள்ள அந்த கவனம் திருப்பப்படணும்னா மரணத்தினுடைய மௌத்து ஞாபகம் இருக்கு, மரணத்தினுடைய சிந்தனை இருக்கு. அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு வீடு வாங்கினார். அலி ரலியல்லாஹு கூஃபால கவர்னரா இருக்கும் போது ஒருத்தர் அலி ரலியல்லாஹு ஒரு வீடு வாங்குறார். உடனே வீடு வாங்கின உடனே ஒரு சொந்த வீடு, வாழ்க்கையில சொந்த வீடு வாங்கின உடனே அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. சொந்த வீடு வாங்கிட்டு ரொம்ப குதூகலிக்கிறார், ரொம்ப சந்தோஷத்தை பெருசா கொண்டாடுறார். அலி ரலியல்லாஹு விளங்கிட்டாங்க, இவர் வாழ்க்கையில துன்யாவுடைய இந்த வீட்டை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு கொண்டாடுறாரு, இவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கான அக்ரிமெண்ட் எழுதினாங்க. வீட்டுக்கான அக்ரிமெண்ட் என்ன எழுதுறாங்க? அதற்கு அலி ரலியல்லாஹு இஷ்தரா மையித்தும் மின் மையித்தின் ஹாதிஹி தார், ஒரு மையத்து இன்னொரு மையத்திட்ட இருந்து இந்த வீடு வாங்கியிருக்கிறார்கள். எங்க இருந்து? தாருல் முஸ்லிமீன் ஃபீ ஷக்கத்தில் காஃபிலின், அல்லாஹுவை மறந்தவர்களுடைய இந்த உலகத்தில் இந்த தெருவில் இப்படி ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய நாடு, எல்லை பகுதிகள், மௌத்து, கபுரு, ஹிசாபு, கேள்வி கணக்கு, மறுமை இப்படின்னு இது எழுதினார் அக்ரிமெண்ட்ல அலி ரலியல்லாஹு. அவர் கேட்டாரு, நான் உங்கள்ட்ட வீடு வாங்கியிருக்கேனா கபூர் வாங்கியிருக்கேனான்னு கேட்டாரு. நீங்க அக்ரிமெண்ட் வீட்டுக்கு போட்ட மாதிரி தெரியல, கபூருக்கு போட்ட மாதிரி தெரியல. அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உண்மையா நீ வாங்க வேண்டிய வீடுங்கிறது உன்னுடைய அமல்களால் நாளை கபூர்ல நீ வாங்குவ பத்தியா, அந்த வீட்டுக்கு முன்னால இது ஒண்ணுமே இல்லை, இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் உனக்கு அப்படி செஞ்சேன். வாழ்க்கையில அக்ஸிரு சிக்கிற ஹாலிமல் அல்லாஹ், இன்பங்களை அறுத்து ஓடுகிற திக்ர் மௌத்தை நீங்க அதிகமா நினைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மௌத்தினுடைய சிந்தனைகள், மௌத்தினுடைய ஞாபகங்கள் அதிகமாக அதிகமாக அக்ஸர திக்ருல் மௌத், மரணத்தினுடைய சிந்தனை அதிகமாகிற பொழுது அவருக்கு அல்லாஹ் தஆலா தௌபாவை நசீபாக்குறான். கனாஅத், ஹலாவத், 3 விஷயங்கள் கிடைக்குங்கிறாங்க. மௌத்தினுடைய சிந்தனை யாருக்கு அதிகமாகுதோ முதல்ல என்ன? தௌபா, தௌபா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இரண்டாவது கனாஅத், இருக்கிறத கொண்டு போதுமாக்குற தன்மை. ஹலாவத்துல் இபாத், இபாதத்துல இன்பம், திக்ர்ல இன்பம். இது எல்லாமே திக்ர் நம்ம வாழ்க்கையில வரணும்னா மரணத்தினுடைய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக வரணும். சரி, அப்போ அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச இந்த 8 உபதேசங்களை வாழ்க்கையில நம்ம பின்பற்றி நடக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 உறுப்புக்களை வாழ்க்கையில பேணணும் சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது விஷயம் அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இதா குந்த ஃபிஸ்ஸலா, தொழுகையில இருந்தால் உங்க கல்வை பேண வேண்டும். கல்வி பேணுவதற்கான பயிற்சி என்ன? தொழுகை. தொழுகை இன்னைக்கு தொழுகையில தான் நம்முடைய இதயங்கள் எவ்வளவு அலைபாய விடுகிறது, எவ்வளவு அலைபாய விடுகிறது, கல்வி பேணப்படுறது இல்லை. அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹு பத்தி நான் அடிக்கடி சொல்வதுண்டு இந்த செய்தியை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் இருக்கிறாங்களே, அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, அகமது கஸாலி, முகமது கஸாலின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க. அகமது கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய சூஃபி, பள்ளிவாசலுடைய இமாம். முகமது கஸாலி ரஹ்மத்துல்லாஹும் பெரிய சூஃபி தான், பெரிய ஆலிம். அவர் தான் முகமது கஸாலி தான் நம்ம சொல்ற கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். ஆனா தங்களுடைய சகோதரர் அகமது கஸாலிக்கு பின்னால் நின்று சொல்ல மாட்டார் அவர். ஒரு நாள் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, மகனுக்கு பின்னால தொழுப்பா தம்பின்னாங்க. சரிமான்னு சொல்லிட்டு இவர் போய் தக்பீர் கட்டினார் ஃபஜ்ர்ல. முதல் ரக்காத்திலேயே தக்பீர் அவுத்துட்டு போயிட்டார் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். அண்ணன் அகமது கஸாலி போய் அம்மாட்ட போய் சொன்ன உடனே அம்மா கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு, நீ ஏன்பா உன் அண்ணனுக்கு பின்னால தொழுதுட்டு தக்பீர் அவுத்துட்டு போனேன்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்மா நான் தக்பீர் கட்டி தொழுதேன், அவர் தொழுகையில முதல் ரக்காத்துல அவருடைய சிந்தனை. அகமது கஸாலி சொல்றாரு, அகமது கஸாலி முகமது கஸாலிக்கு பின்னால தொழ மாட்டேங்கிறது சொன்ன காரணம் என்ன? அவர் தொழுகையில அவருடைய சிந்தனை, கல்பு சிந்தனை மாறிடுச்சு. 2ஆம் ரக்காத்துல நான் என் கஷ்புல பார்த்துட்டேன், அதனால நான் தக்பீர் அவுத்துட்டேன், தனியா தொழுதுட்டேன். கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எப்ப அப்படியா நடந்துச்சு? அவங்க சொன்னாங்களா, ராத்திரி முழுக்க நான் சட்டங்களை, மசாயில்களை நான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு தொழுகையில ஃபஜ்ர்ல 2ஆவது ரக்காத்துல நான் ஆய்வு செய்த சட்டங்கள் ஞாபகத்துல வந்துருச்சு அப்படின்னா, ஆய்வு செய்த சட்டங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு.
அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழுகையில உங்களுடைய கல்வினுடைய சிந்தனை தப்பி போகுதுங்கிறதுக்கு நீங்க எந்த காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். 2 பேருமே தப்பு பண்ணிருக்கிறீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சட்டமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய நினைவை தொழுகையில தடை பண்ற அளவுக்கு நீ விட்டது தப்புன்னு சொன்னாங்க. அஹமது கசாலிட்ட சொன்னாங்க, எப்போ உன் சகோதரர் தொழுகையில சிந்தனை மாறிட்டுங்கிறத நீ கவனிக்க ஆரம்பிச்சுட்டியோ அப்பவே உன் தொழுகையில நீ இல்லைன்ட்டாங்க. நீயும் தொழுகை விட்டு வெளியே வந்துட்டேங்கிறாங்க. பிள்ளைய அப்படி எப்படி வளர்த்திருப்பாங்க? அப்போ ஒரு தாய் 2 பிள்ளைய தொழுகையில கூட உங்க கல்வி அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மாறக்கூடாதுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அதற்கு அலி ரலியல்லாஹு கேட்டது இதுதான். தொழுகையில் அப்படி தொழவே முடியல யா ரசூலல்லாஹ், ஏதாவது சிந்தனை வந்துருத கேட்ட உடனே சொன்னாங்க, அதுக்குத்தான் சலாம் வாங்கின உடனே 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 எதுக்கு ஓத சொன்னாங்க? இஸ்திக்ஃபார். தொழுகை முடிச்ச உடனே இஸ்திக்ஃபார் எதுக்கு? தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்ம தடப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மாறிட்டோம், வேறு சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்து குழப்பிட்டோம். சரி, அப்போ முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இதயத்தை தொழுகையில பேணுங்க, உணவுல வயிற்ற பேணுங்க, சமூகத்துல இருக்கும்போது நாம பேணுங்க, அடுத்தவங்களுடைய வீட்டுல இருக்கும்போது கண்ணை பேணுங்க. வாழ்க்கையில நாம செஞ்ச உபகாரம் அது நமக்கான மறுமையில பொக்கிஷம். அதை நினைக்கவே கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நான் அவருக்கு இதை உபகாரம் செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேங்க. அடுத்தவர்கள் நமக்கு செய்த தீங்குகள் அதுவும் மறக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் மறக்க கூடாது மௌத்து, இன்னொன்னு அல்லாஹ்வினுடைய நினைவு. எனவே மரணத்தையும் அல்லாஹ்வினுடைய நினைவையும் காலமெல்லாம் மறக்காமல் இருப்பதற்குத்தான் இது போன்ற மஜ்லிஸ்களும் சபைகளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடத்தப்படுது. எனவே இந்த சபைகளை நீங்கள் மிக பாக்கியமானதாக நமது பகுதியில் கிடைத்த பெரிய பொக்கிஷமாக நாம பயன்படுத்திக்கிறணும். எனவே இந்த சபைகள்ல கேட்கப்படுகிற துவாக்கள் பெரும் நசீபான, பெரும் பாக்கியமான. எனவே ஓதப்படுகிற திக்ர்கள், துவாக்கள், இஸ்திக்ஃபார்கள், ஸலவாத்துகள் இதெல்லாம் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு பெரிய அமல்கள் இந்த நம்ம மஹல்லால இன்ஷா அல்லாஹ் ஜாரியாக இருக்குது. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த அமல்களை காலமெல்லாம் தொய்வின்றி தொடர்ந்து நடப்பதற்கு இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் நிறைய மக்கள் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டு பயனடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதற்காக இன்னும் நிறைய உற்சாகத்தோடு இது போன்ற நிறைய மஜ்லிஸ்கள் பல்வேறு பகுதிகளில் நம்முடைய ஷேக்னா ஹஸரத் பெருந்தை அவர்களை வைத்து நடைபெறுவதற்கு, நடத்தாட்டுவதற்கு அல்லாஹு தஆலா ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் மிகச்சிறந்த ஆஃபியத்தையும் அல்லாஹு தஆலா ஹஸரத் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.